நாட்களாக நாம் ஆபிரகாமுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஏற்கனவே அறிந்தவனம் நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாக, நம்முடைய குல மூதுவராக, பேட்ரியார்க்கியாக கருதப்படுவார்கள் மூவர். அதில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அதில் இந்த விசுவாச பயணத்தின் தொடக்க புள்ளியாக இருப்பது ஆபிரகாமுடைய வாழ்வு. அவருடைய வாழ்வை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க இந்த 3 நாளும் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் அவருடைய வாழ்வை நாம் இங்கே இந்த நாளோட நிறைவு செய்ய இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வாறு நிறைவு பெற்றது என்பதை நாம் ஈசாக்குடைய பிறப்பின் வழியாக நாம் இந்த நாளில் அறிந்துகிட்டோம். அதை எப்படி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு வழியாக நிறைவேற்றினார் என்பது இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தொடங்கிய அந்த விசுவாச பயணம் இந்த இடத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவு பெறுகிறதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய வருடம் என்பது பல ஆண்டு காலம். அதாவது ஆபிரகாமும் சாராலும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற நாள் வரை அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா அந்த நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கான ஒரு சின்ன சாத்தியக்கூறு கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நடைபெறுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனாலும் அவர்கள் அமைதியோடு காத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவளோடு பேசினார், அவரோடு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய விசுவாசம் அங்கே கட்டி எழுப்பப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான அந்த கால தாமதம், த டிலே அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில கூட நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான அந்த கால தாமதம் ஏற்படும் பொழுது நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எவ்வகையாக இருக்கிறது அப்படின்றத மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு கால நம்ம எழுத உடனே கூட நம்ம நிறைய நேரத்துல ஜெபித்திருப்போம். ஆண்டவரே, இதற்காக நாங்க பல ஆண்டாக, பல மாதங்களாக, பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது கால தாமதமாகி போயிட்டே இருக்கிறதுன்னு ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம குடும்பமாய், உறவுகளாய் நம்ம ஜெபித்துக் கொண்டது இயல்பான ஒரு காரியம். ஆனால் அது இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் அது தள்ளி தள்ளி போகும்போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசம் குறையாதபடிக்கு அந்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் நின்னதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு அதனால்தான் அவங்க நமக்கு விசுவாசத்தின் மூதாதையர்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் ஒரு சின்ன ஏமாற்றமோ சின்ன தோல்வியோ நம்முடைய விசுவாசத்தை உடைத்து போடுகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்காக பல ஆண்டுகளாக காத்திருந்த அவர்கள் வாழ்வை நம்ம குறித்து யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை மனிதனுடைய பார்வையில் யோசித்து பார்ப்போம் என்றால் சாரால் அவங்க பிள்ளை பெற்றெடுப்பதற்கு அவங்களுக்கு உடல்ல பலம் இல்லை, அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை, அதுக்கான மருத்துவ ரீதியான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு வாழ்க்கை சாராளுக்கு உண்டு. சாரா வாஸ் பேரன். அவங்க பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான தன்மை அவங்களிடத்தில் இல்லை. மறுபுறத்திலே ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராக சென்று கொண்டிருக்கிறார். அதாவது அதுக்கான பிள்ளை பெற்றெடுப்பதற்கான வயதை தாண்டி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலிருந்த நாட்கள் கடந்து போச்சு. அதாவது ஒரு வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இல்லை, பல வருடங்கள் காத்திருக்கும் போது அந்த நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழலில் தான் இந்த 21ஆம் அதிகாரத்தை நாம் தொடங்குகின்றோம். இந்த முதல் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமாயினார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஞான தேவசனமே, கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறவராக இருக்கிறார். நீ கூட ஆண்டவரே நீர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில இதை செய்யலன்னு நீங்க கேட்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலவேளையில ஒரு வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனமாக நம்ம இடத்துல உரைக்கிறார். அவர் சொல்லியதை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே அவர் கடாட்சமாகிறவராகவும் தாம் சொல்லியபடியே செய்தருளுகிறவராக இருக்கிறார். இதற்கு மிக பெரிய சான்று சாராளுடைய வாழ்விலே
ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பத்தின் கனியாக இருக்கிறது. இன்னைக்கு கூட ஆண்டவர் சொன்னது நிறைவேறலன்னு ஒரு ஏக்கத்தோடு இந்த பிரசங்கத்தை, இந்த தியானத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால், இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னதை ஒருபோதும் அவர் செய்யாமல் போனது இல்லவே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக பல நேரங்கள் நம்ம யோசிக்கிற காரியம், ஆண்டவர் டிலே பண்றார், கண்டிப்பா அவர் மறுதலிச்சார், he denied my prayer அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். டிலே இஸ் நாட் எ டினையல் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் காத்திருப்பது ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல நேரத்துல காத்திருப்பது ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக தான். அப்போ நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் அல்ல, அவருடைய நேரத்தில் நம்மளுடைய தேவையை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம எப்பவுமே சுவிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய நேரத்தில் அந்த காரியங்களை என் வாழ்க்கையில கொடுங்க சுவாமி, நீர் எப்ப அதை விரும்புகிறீரோ அதை என் வாழ்க்கையில கொடுங்க நம்ம சொல்லும் போது, ஆண்டவர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையிலே இந்த ஒரு நம்பிக்கை செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இதை தொடங்கி வைக்கிறார். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் 3 காரியங்கள் இங்க நம்ம மறுபடியும் as he had said, as he had promised, as he appointed time. அதாவது கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே, கர்த்தர் தாம் உரைத்தபடியே, கர்த்தர் தம்முடைய நேரத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் தாம் சொன்னதை சொன்னபடி செய்கிறவராக இருக்கிறார். அவர் வாக்குறுத்ததை வாக்குறுத்தபடியே செய்கிறவராக இருக்கிறார். அவர் தம்முடைய நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மையாக இருக்கிறது. அடுத்தது, when human strength ends, grace begins. பல நேரங்கள்ல நாம் மனித ரீதியாக முயற்சிகளை பண்ணுவோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், இவரை பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம், ஒரு வேலைக்காக இவங்களுடைய ரெஃபரன்ஸை கேட்கலாம், அவங்களுடைய ரெஃபரன்ஸை கேட்கலாம், இல்ல ஒரு வீடு வாங்கணும் இவங்களுடைய உதவியை கேட்கலாம், இந்த இடத்துல பேங்க் லோனு கேட்கலாம் அப்படின்ட்டு நாம் மாம்ச ரீதியாக நம்முடைய மூளை கேட்டுன அளவுக்கு நாம் பல முயற்சிகளை வாழ்க்கையில எடுப்பது உண்டு. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போய் நம்மளால எப்ப முடியலன்னு உட்காரமோ அப்பதான் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில தொடங்கும். பல நேரங்களில் நான் என் வாழ்க்கையில அனுபவித்த காரியம் உண்டு. என்னுடைய அறிவால, என்னுடைய ஆற்றலால, என்னுடைய ஞானத்தால, எனக்கு இருக்க கான்டெக்ட்னால சில காரியங்களை சாதிச்சிடலாம், இந்த பொலிட்டிஷியனை வச்சு அதை முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்த நாட்கள் உண்டு. அவங்களெல்லாம் முட்டி மோதி பார்த்து எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம எதிர்பாராத நேரத்துல அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வந்த 2வது குறிப்பு. when human strength ends, grace begins. நம்மளுடைய ஆற்றல் என்னைக்கு நாம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறோமோ அப்போதான் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட தொடங்குகிறது. அருமையான தேவசனமே, இன்னைக்கு கூட நிறைய காரியங்களுக்காக நீங்க முட்டி மோதி முயற்சி பண்ணி எல்லாவற்றிலும் எல்லா பக்கமும் அதுக்காக போராடி தோற்று போய் நீங்க நின்று இருப்பீங்கன்னா, இந்த கால வேளையிலே ஆண்டவர் தம் கிருபையினாலே அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னால முடியலப்பா, நீர் இதை எடுத்து நடத்துங்க நம்ம ஒரு கரத்தை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை தொடங்க வல்லவராக இருக்கிறார். இங்க கூட ஆபிரகாமும் சாராளும் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. சாராள் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, என்னால குழந்தை பெற்று தர முடியாது, நீ என்னுடைய வேலைக்காரியோட ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள, அது நமக்கு ஒரு வம்சமா இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஆனா அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இல்லை. அப்ப எல்லா முயற்சிகளும் தன் மூளையால், தன் ஞானத்தால் செய்தும் அது எல்லாமே அவங்களுக்கு எதிர்மறையாக போய் முடியும் போதுதான் கர்த்தருடைய ஏற்ற காலத்திலே அந்த நன்மையை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். ஈசாக்குடைய பிறப்பு பயாலஜிக்கலா நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. மெடிக்கல் சயின்ஸோ இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த IVF எதுவுமே அதுக்கான சாத்தியக்கூறே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. காரணம், அந்த ஏஜ் ஒண்ணு, இன்னொன்னு அவங்களுடைய கற்பம் இறந்து போயிருக்கிறது. அப்போ கடவுளுடைய கிருபை என்னவென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதுதான் கடவுளுடைய ஈவாக இருக்கிறது. இன்னைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரலான காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய ஆற்றலை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், அவர் செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இல்லைங்க இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கண்டிப்பா கிடையாது. இல்ல, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு நாளாக இருந்தாலும், அதுக்கான இயற்கைக்கான சாத்தியக்கூறு இல்லைனாலும் என் தேவன் அதை செய்வார்னு நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ ஹியூமன் நம்முடைய முயற்சிகள் எவ்வளவோ நம்ம செய்து பார்த்து நம்மளால முடியலன்னும் போது அன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய செயலை செய்ய தொடங்குகிறவராக இருக்கிறார். அதே போல ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய செயல்
நாம் யோசித்து பார்க்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த போது அவருடைய அற்புதங்களை நம்ம யோசித்து பார்க்கலாம். எந்த மனிதனும் செய்யக்கூடாத காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, இயற்கை மீதான அற்புதங்கள், காற்றையும் கடலையும் அதற்கு போடுகிறார், கடலின் மீது நடக்கிறார். இப்படி பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அது மட்டும் இல்ல, செத்து போன மனுஷன் உயிரோட வருவதெல்லாம் மிகப்பெரிய அற்புதம். அது மட்டும் இல்ல, அவரே சிலுவையில் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து வந்து, இதோ நான் உயிர் தெழுந்திருக்கிறேன்னு தம் சீடரிடத்திலும் தன்னை அறைந்த அந்த ரோம அதிகாரிடத்திலும் தன்னை வெளிப்படுத்தினார் பாருங்க. இதை விட இயற்கை அப்பாற்பட்ட காரியங்கள் யாரால் செய்ய முடியும்? அப்ப நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு மறுபடியும் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தால் முடியாததை தேவன் முடிய வைக்கிறவராக, செயல்படுத்த முடிகிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த 21ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இங்க இந்த நகைப்புக்கு கொடுக்கப்படுகிற விளக்கம் ஸ்மைல், மகிழ்ச்சி. இதே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சாராள் நகைப்பாங்க. எப்படா அந்த 3 புருஷர்கள் சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போது நீங்க ஒரு குழந்தையோட இருக்கும்போது அப்போ அவங்க நகைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமாய் சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு. ஆனால் ஏளனமாய் சிரித்தவர்களை மன மகிழ்ச்சியோடு சிரிக்க வைக்கிறார் ஆண்டவர். அதாவது அந்த லாஃப், அந்த சிரிப்பே இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு சிச்சுவேஷன்ல அமைந்திருக்கிறது. அங்கே இதெல்லாம் நடக்காது என்று ஒரு நம்பிக்கை அற்ற சூழலில் சிரித்த அந்த அம்மாவை ஆண்டவர் இன்றைக்கு நம்பிக்கையோடு ஆண்டவர் சொன்னபடி அவர் செய்திருக்கிறார் என்ற மன மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அங்கே சிரிக்க வைக்கிறதாக, நகைக்க வைக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மகிழ்ச்சியாக, நகைப்பான ஒரு வாழ்க்கையாக, நகைப்புனா ஊர் சிரிக்கிற மாதிரி இல்ல, நாம் மன மகிழ்ச்சியோடு சிரிக்கிற மாதிரி. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு சிரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதாவது முடியாது, நடக்காதது, வாய்ப்பே இல்லைன்னு இந்த உலகம் சொல்கின்ற காரியங்களை ஆண்டவர் முடியும், நடக்கும், நான் செய்வேன் என்று நமக்கு மறுபடியும் அவர் உத்தரவாதத்தையும் நம்பிக்கையும் செய்தியும் அளிக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த ஆண்டவரை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும், மனிதனால் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களும், மனிதனால் சாதிக்க முடியாத காரியங்களும் என் தேவனால் சாதிக்க முடியும், என் தேவனால் கூட முடியும் என்கின்றதை இந்த காலவெளியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக 3ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அப்போது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஈசாக்கு என்கின்ற அந்த எபிரேய வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்றால் சிரிப்பு தான், மகிழ்ச்சி தான். கடவுள் என்னுடைய அழுகையை சிரிப்பாக, மகிழ்ச்சியாக மாற்றியிருக்கிறார் என்பதுதான் இந்த ஈசாக்கு பெயருடைய அர்த்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் ஈசாக்கு கூப்பிடும் போது, ஈசாக்கு அப்படின்னும் போது அப்படியே என் சந்தோஷமே, he smiled அப்படின்றது அதோடைய அர்த்தம். அப்போ என் சிரிப்பே, அவன் சிரிப்பே அப்படின்னும் போது அப்போ எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஈசாக்குடைய பேரை ஆபிரகாம் அழைத்திருப்பார். ஒருவேளை அவருடைய வாழ்க்கை முழுவதும் குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் நகைப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கார். அந்த மகிழ்ச்சி ஈசாக்காக மாறி இருக்கிறது. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அழுகையும் கவலையும் நெருக்கத்தோடு இருக்குமானால் நமக்கு கர்த்தர் ஒரு ஈசாக்கை, அதாவது ஒரு மன மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சிரிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சிச்சுவேஷன், இந்த போராட்டங்கள், இன்னைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன், இது நம்முடைய வாழ்க்கையோட நிரந்தரம் அல்ல, இது நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் அல்ல. இதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையை, நாம் எதிர்பாராத ஒரு மன மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் வழியாக உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் வழியாக அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் கொண்டு செல்கின்றார். அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அழைக்கும் போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லுகிறார்.
இந்த 21ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கு வழியாக யாக்கோபு, யாக்கோபு வழியாக 12 கோத்திரங்கள் வழியாக அப்படியே இஸ்ரவேல் வம்சம் பரவுகிறது. அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பராக பிறக்கிறார். அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்துடைய தொடக்கம் 21ஆம் அதிகாரத்திலே அது வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றலாக முடிவடைகிறது. இதிலிருந்து தான் ஒரு புதிய நம்பிக்கையின் செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆபிரகாமோடு முடிந்து போகாதபடிக்கு ஈசாக்கு என்னக்கூடிய மன மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஈசாக்கு வழியாக தொடர்ந்து எப்படி இந்த இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறு, அதுல இருந்து நீங்களும் நானும் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற இந்த உண்மை செய்திதான் இந்த 40 நாளின் பயணமாக இருக்க போகிறது. அப்போ இந்த ஈசாக்குடைய பிறப்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மட்டும் அது பாதிப்போ இல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் இந்த விசுவாச பயணம் அதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கிறது. அப்போ இந்த மனமகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டியதாக இருக்கிறது. இப்ப ஒரு சின்ன ஒரு கம்பாரிசனை நாம் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். ஒரு புறத்திலே நாம் ஈசாக்கை வைப்போம், மறுபக்கத்திலே நாம் கிறிஸ்துவை வைப்போம் என்றால் ஈசாக்கு ஒரு அற்புதத்தின் குழந்தையாக நாம் பார்க்கின்றோம். இயேசுடைய பிறப்பு கன்னி பிறப்பாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மெஸ்ஸியாக இருக்கிறார். ஈசாக்குடைய பிறப்பு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. இயேசுடைய பிறப்பு நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. ஈசாக்கு உடன்படிக்கையின் பிள்ளை, நாம் மீட்பின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஈசாக்கு வழியாக தான் அந்த வம்ச வரலாறு வருகிறது. அந்த வம்ச வரலாற்று தான் இயேசு ஆண்டவரும் வருகிறார். இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் அவதரித்தது வழியாக நாம் அந்த மீட்பின் திட்டத்தில் இணைகிறோம். நாமும் இந்த விசுவாச பயணத்தில் பயணிக்கிறோம். இந்த ஒரு உண்மையோடு நாம் இந்த நாளில் தொடங்குவோம். குறிப்பாக ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே, பாதைகள் இல்லாத இடத்திலே ஆண்டவர் பாதையை உருவாக்கி, வழிகள் இல்லாத இடத்தில் வழியை உருவாக்கி நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நிறைவாக ஒரு கதையோடு நான் இதை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு விவசாயி இந்த மூங்கில் மரத்தை வைத்து அதை விவசாயம் செய்ய வேண்டும் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மூங்கில் விதையை தன்னுடைய நிலத்தில் புதைத்து வைத்தார். பல வருடங்கள், பல மாதங்கள் அதுக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் ஊற்றி 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 பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு துளிர் கூட அந்த விதையிலிருந்து வரல. முதல் வருடம் பார்க்கிறார், ஒன்றும் இல்லை. 2வது வருடம் பார்க்கிறார், ஒன்றும் இல்லை. 3ஆம் வருடம் ஒரு சின்ன ஒரு துளிர் கூட இல்லை. சரி, 4ஆம் வருடம் பார்க்கிறாரு, அப்பதான் ஒரு சின்ன ஒரு துளிர் வருகிறது. யோசித்து பார்க்க மாட்டீங்க, அந்த துளிர் வந்ததுல இருந்து அடுத்த 4 வாரத்துக்குள்ள அந்த மரம் 60 அடி உயரத்துல வளர்ந்து நிற்கிறது. இந்த 4 வருஷம் காத்திருந்தார்ல, அப்ப 4 வருஷம் அந்த விதை வளரவே இல்லையான்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதை வளர்ந்து இருக்கிறது. அது மேல் நோக்கி வளராமல் கீழ் நோக்கி வளர்ந்திருக்கிறது. அதாவது இந்த 4 மாசத்துல 4 வாரத்துல 60 அடி உயருதுன்னா இந்த 4 வருஷம் அவ்வளவு ஆழம் அந்த வேர்கள் உள்ள போய் வளர்ந்திருக்கிறது. அப்போ அந்த 4 வருஷம் காத்திருக்கிறது. அந்த 4 வாரத்துல அதோடைய அந்த வளர்ச்சியை பார்க்க முடிஞ்சதுல. அது போல பல நேரம் பல வருடங்களாக நம்ம காத்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனடியாக பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த காத்திருப்பு நாட்கள் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும், கர்த்தருக்குள் நம்ம அதிகமாக வளர்வதற்கான நாட்களாக ஆண்டவர் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்கின்ற காரியங்கள் நமக்கு என்னைக்குமே ஆச்சரியமும் அதிசயமாக இருக்கும். அந்த ஒரு புரிதலோடு இந்த நாளை தொடங்கும். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.